எத்தனை பிள்ளை வீடு இருக்குன்னு தெரியலையா, எவ்வளோ சும்மா வச்சுட்டு இவ்வளோ வீடுறாங்க, எவ்வளோ நட வைக்கிறாங்க, எவ்வளோ கரண்ட் பிள்ளை எவ்வளோ ஓடிக்கிட்டு எவ்வளோ எந்த அனுமதி எவ்வளோ இல்லை. என் பேர் மங்களேஸ்வரண்ணா. அதாவது தமிழ் செல்வி இருக்காங்களா, அவங்களோட தம்பி. அவங்களுக்கு 2 குழந்தை, 10 வயசு, ஒரு குழந்தைக்கு 13 வயசு. அவங்க குழந்தைக்கு அது என்னன்னா மூச்சு திணறல் இருந்துச்சு. அவங்களுக்கு மூச்சு திணறல் என்ன, நான் அக்காவும் தங்கச்சியும் கூட்டு வந்து என்ன சொன்னாங்க, இதே சார் இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சர்ஜரி பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி ஓகே சார்னு சொல்லும் போது அவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் எடுக்கும்போது ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும்போது என்னன்னா அவங்க வந்து சர்ஜரி பண்ணவே கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சர்ஜரி என்னன்னா மறுபடியும் எக்கோ போட்டணும். எக்கோ போட்டப்போ செகண்ட் நார்மலா இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா இருந்தப்போ அவர் ஒபினியன் வந்து டாக்டர் என்ன மயக்க டாக்டர் வந்து ஒபினியன் கொடுத்ததுனால நாங்கள் பண்ணோம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் மாற்றி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருதய பிரச்சனை இருந்திருக்கு, அதனால இப்படி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. நேற்று என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. கேட்டா நார்மலா என்ன கடவுளை வேண்டிக்கங்க, நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சிகிச்சையில தப்பான சிகிச்சை நடந்ததுனால எங்க அக்காவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நார்மலா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன லைட்டா இது அப்பப்போ ஜெனரல் மட்டும்தான் இருந்துச்சு, அந்த பிரச்சனையை தவிர மற்ற இருதய பிரச்சனைன்னு சொல்றாங்க. கேட்டா கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்றாங்க, நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்பப்போ ஒன்னொன்னு உண்டா இருக்கா, அது முதல்ல ரிப்போர்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்களே, அதை ஏன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ காலையில கேட்டப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சின்னதா ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இதய பிரச்சனை, அதை நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியாம பண்ணிட்டோம் இப்ப சொல்றாங்க. ஏன் அதை 3 நாள் 4 நாள் வச்சிருக்கும் போது ஏன் அதை சொல்ல காரணம் சொல்லியிருக்கலாமே சார். இது மாதிரி அந்த பிரச்சனை இருந்ததுனால நாங்க பண்ணிருக்க கூடாது, பண்ணதுனால பண்ணிவிட்டு மறுபடியும் தப்பு அவங்க பண்ணாங்க. கேட்ட பேஷண்ட் மேல சொல்றாங்க. அம்மா கிட்ட சொல்லும் போது எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நார்மலா இருக்கு, சர்ஜரி பண்ண. அதாவது அவங்களுக்கு இது உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் அக்கா கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது நல்லபடியா ஆகலாம், அப்படியும் ஆகலாம் இப்படியும் ஆகலாம்னு சொல்றோம். அப்ப சர்ஜரி அது எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணி பிரயோஜனம் ஒண்ணு, என்னால காப்பாற்ற முடியாதுமா, நீ வெளியில கொண்டு போய் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. 3 நாள் 4 நாள் ஏன் ஐசியூ வார்டிலே வச்சுக்கிட்டு அப்பப்போ வர்றாங்க, 4 பேர் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டோம்னா ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் கூப்பிட்டு போய் இந்த வச்சு சார் உங்களுக்கு தங்கச்சிக்கு உங்க அக்காவுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு பாருங்க சார், இப்போ வந்து நார்மலா கீழே ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எதுவுமே இல்லை. என்ன செய்யணும் உங்களுக்கு, எனக்கு என் அக்கா திரும்ப கொடுக்கணும், இருக்காங்களே பதில் சொல்லணும். தமிழ் செல்வின்றவங்களோட தங்கச்சி. நான் குளத்தூர்ல இருந்து வர்றேன் சார். எங்க அக்காவுக்கு வந்து மூச்சு விடுற பிரச்சனை இருந்துச்சு. அதனாண்டி வரும்போது ஒவ்வொரு டெஸ்டா எடுத்துட்டு எங்க அக்காவுக்கு வந்து மூச்சு தண்டு இது வந்து வளர்ந்துருக்கு, அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், சார் இது வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன் சார், பண்ணா சரியாயிருமான்னு. சின்ன ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன், லைட்டா இப்படி இது பண்ணா சரியாயிருமான்னு சொன்னாங்க. ஆனா அப்படி பண்ணின ஆப்ரேஷன் வந்து இப்ப திடீர்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க அக்காவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு சார் ஆப்ரேஷன் பண்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்கு சார், எல்லா ரிப்போர்ட் எடுத்துதான் சார் பண்ணுவாங்க, திடீர்னு எப்படி சார் ஹார்ட் அட்டாக் வரும். வந்தவங்களும் இப்ப கேட்டா உசுறு இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாங்க, இருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க சார். சந்தேகமா இருக்கு எனக்கு, எங்க அக்கா இருக்காங்களா இல்லையான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு சார். என்ன பதில்னா கடவுள் மேலதான் பாரத்தப்படுறாங்க. இது எடுத்து டாக்டரா எதுவுமே பேசவே இல்லை. நீங்க வந்து சாமியை கும்பிடுங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். பார்த்தா கண்டிஷன் எல்லாமே நம்ம வந்து டாக்டர் மனுஷங்க மாதிரியே இல்ல சார். அவங்க வந்து எந்த வித ரியாக்ஷன் எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே இல்ல சார். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் சார் கிடக்காங்க. ஆமா, அதுதான் சார் முழுக்க முழுக்க உண்மை. அவங்களோட தவறான சிகிச்சைனால மட்டும்தான் சார் இப்படி நடந்துருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.